குட் மார்னிங் சோல்ஸ். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சாங்ஸு. அடுத்தடுத்து அந்த 3 சாங்குமே அதோட கண்டினியூஷன் மாதிரி இருக்கும். அதனால நான் அந்த 3 சாங்கும் சேர்த்து கொடுத்துருக்கேன். அதாவது ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு பயம், ஒரு கன்ஃப்யூஷன், ஒரு ஒரு மித்துன்னு சொல்லலாம். நம்ம ஒரு மாதிரி நினச்சி வச்சுருப்போம். ஸ்பிரிச்சுவாலிட்டினா செயிண்ட் மாதிரி போகிறது, எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம இப்போ நல்லா ஜாலியாக வாழ்ந்துட்டுருக்கோம். நல்ல சாப்பாடு, நல்ல தூக்கம், நல்ல ஒரு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியான ட்ரெஸ்ஸு, எல்லா மெட்டீரியல் திங்ஸையும் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டின்ற விஷயத்துக்குள்ளே போனோம்னா நம்ம எல்லாத்தையும் விட்டு எது மேலேயும் பற்று இல்லாமல் ஒரு மாதிரி ஒன்று முழுசாக சன்னியாசியாக மாறிடுவோம். அப்படி இல்லைன்னா சும்மா ஏனோ தானோன்னு ஏதோ வாழ்கிறோன்ற மாதிரிலாம் வாழுவோம் அப்படின்ற அந்த ஒரு பயத்தினால தான் நிறைய பேர் வந்து இந்த விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்க கூட விரும்ப மாட்டேங்கிறாங்க. அப்படின்னா என்னன்றதை கூட அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ரெடியாக இல்லை. அது வந்து காலங்காலமாக வந்து நம்மளை வந்து ஈவன் சினிமாவும் சரி, நம்ம பார்க்குற விஷயங்கள்லையும் சரி, நம்ம அந்த மாதிரி வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருக்க விஷயம். நான் அதையே வந்து என்ன நினைப்பேன்னா ஒரு பெரிய இக்னரன்ஸுன்னு நினைப்பேன். இல்லைனா ஈவில் டிவைன்னு 2 ஃபோர்ஸஸ் இருக்குது. நம்மளுக்குள்ள அந்த இறைவனை வந்து நம்மளுக்கு உள்ளே இருக்காருன்றதை உணர்ந்து இறைவன் சொல்கிற வழிப்படி வாழக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு விதமான ஒரு ஃபோர்ஸ் வந்து நம்மளை வந்து நம்ம இந்த வேர்ல்டுலேயே விஷயத்துலேயே வந்து ட்ராப் பண்ணி வச்சுருக்கிறதுக்கான ஒரு மோடாவும் நான் வந்து பார்ப்பேன். ஏன்னா நான் உணர்ந்த பிறகு அதை வந்து நான் உணர்ந்து எனக்கு அது எந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நான் சொல்லும் போது ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் யார்கிட்ட இருந்தனாலும் இந்த ஃபியரும், இந்த குழப்பமும், இந்த பயமும் அவங்க என்னையை பார்த்து பரிதாபப்படுற மாதிரி இருக்கும். ஐயோ இப்படி ஆகிட்டே நீ அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்போ ஏன் எடுத்தோடனே எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு தாட் வருது அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தா நம்ம வந்து அதை புரிஞ்சு வச்சுருக்கிற விதம்தான். ஸோ அதனால் அதைத்தான் நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபோக்கஸ் பண்ணேன். இல்லையே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கும் நம்மளுக்கு நடக்கிறதுக்கும் ரொம்ப வேறு மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக இதுதான் வந்து பெஸ்ட்டு லைஃப். நம்ம லைஃப்பில் ஏதோ ஒரு விஷயத்தை மட்டும் மிஸ் பண்ணிக்கிட்டே இருந்த மாதிரி அந்த மிஸ்ஸிங் பசில்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு பசிலில் ஒரு பர்டிகுலர் விஷயம் மட்டும் இல்லாமலே அந்த லைஃப் போயிட்டுருக்கு அப்படின்றத உணர்ந்து அந்த மிஸ்ஸிங் இதெல்லாத்தையும் வந்து கனெக்ட் பண்ண பிறகு ஒரு அழகான அந்த ஒரு இமேஜ் வந்து கிடைக்கும். தெரியுமா? அந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் விளையாடுவாங்களே, அந்த இமேஜஸ் வந்து பிரித்து போட்டு வச்சுருப்பாங்க. அதில் வந்து மிஸ் ஆன ஒன்றை வந்து இதுதான் மெயின் மிஸ் ஆன விஷயமா இருக்கும். இது இருந்தால் மட்டும்தான் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கனெக்ட் பண்ணி இதுக்கு ஒரு அழகான வடிவம் கொடுக்க முடியும். அந்த மாதிரியான ஒரு விஷயமா தான் இருக்குது. அப்போ அதனால தான் நான் அதை வந்து ரொம்ப டீப்பாக தெரிஞ்சுட்டு வாட் இஸ் எக்ஸாக்ட்லி ஸ்பிரிச்சுவாலிட்டின்றதை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கப்புறம் நான் எல்லாருக்கும் சஜஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கான ஒரு சூப்பரான ஒரு ப்ரூஃப் மாதிரி இந்த சாங் இருக்குது. இந்த 3 சாங்ஸுமே இப்போ அந்த சாங்ஸில் அதில் வந்து என்ன மெயினாக சொல்லியிருப்பாங்கன்னா, நடுவு நிலைமை அப்படின்றத பற்றி அந்த வார்த்தை வந்து இவர் திருமூலர் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு சாங்கில் பார்த்திங்கன்னா, நடுவு நின்றார்க்கு அன்றி ஞானமும் இல்லை, நடுவு நின்றார்க்கு நரகமும் இல்லை, நடுவு நின்றார் நல்ல தேவரும் ஆவார், நடுவு நின்றார் வழி நானும் நின்றேனே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ எத்தனை தடவை அந்த வார்த்தையை வந்து இன்சிஸ்ட் பண்ணியிருக்காரு பாருங்கள். அப்போ அந்த நடுநிலை, அதாவது நடுவில் நிற்கிறவங்க அப்படின்றது தான் அர்த்தம். இது வந்து பார்த்த உடனே ஒவ்வொருத்தரும் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்கன்னா, இன்பமும் துன்பமும் வந்து சரிசமமாக நினைக்கணும் அப்படின்றது தான் டக்குன்னு எல்லாருக்கும் மைண்டில் வரும். அப்படித்தான் வந்து அதை வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பட் என்னோட ப்ராக்டிக்கல் லைஃப்பில் இன்பமும் துன்பமே சரிசமமாக நினை அப்படின்னா, ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது பயங்கரமாக ஆர்ப்பாட்டம் பண்ணாத, அதே மாதிரி ஒரு கெட்ட விஷயம் வாழ்க்கையில் நடக்கும்போது அதை வந்து ரொம்ப நினச்சி நொந்துக்கிட்டு ஏன் என் வாழ்க்கை எப்படி இருக்குது, ஏன் இப்படி போகுது அப்படின்றதையும் நீ வந்து போட்டு பயங்கரமாக அழுகாத, ரெண்டுத்துக்கும் வந்து பேலன்ஸ்டாக வந்து ரியாக்ட் பண்ணு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த பேலன்ஸ்டு ரியாக்ஷன்றதையே வந்து நம்ம எப்படி புரிஞ்சு வச்சுருக்கோன்னா, ரியாக்டே பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்போம். எழுதினாலுமே மண் மாதிரி நிற்கணும், ரொம்ப அதாவது சந்தோஷமும் படக்கூடாது, சோகமும் படாமல். அது வந்து பாசிபிளாக யோசிச்சு பாருங்கள். பீயிங் ஏ ஹியூமன் பீயிங், நம்மளுக்குள்ளே வந்து எமோஷன்ஸ் வந்து ரொம்ப அந்த எமோஷன்ஸு அதெல்லாம் வர்றதுக்குன்னே என்சைம்ஸே உள்ளே இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு கிளாண்டெல்லாம் வச்சு ஒன்று வரும்போதும் ஒரு என்சைம் வந்து நம்மளுக்கு வந்து ரிலீஸ் ஆகுது, அந்த ஹார்மோன்ஸு எல்லாமே. அப்போ அது இன்பில்ட்டாக இருக்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து எமோஷன்லெஸ்ஸாக
எந்த விதமான ஒரு ரியாக்ஷனும் பண்ணாமல் இருக்கிறது தான் கடவுள் விரும்புவாரா? லாஜிக்கலாக வந்து அது கனெக்டே ஆகாத மாதிரி இருந்தது. அப்போ நான் என்னோட லைஃப்பில் நான் பார்த்த வரைக்கும் என்னென்னா, இன்பமும் துன்பம் 2மே வந்து உனக்கு வந்து ஒன்றா தான் தெரியணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு காட். அப்போ ஒன்றான்னா என்ன சொல்ல வராங்க அப்படின்னு யோசிச்சு அதுதான் அந்த நான் டூயாலிட்டி கான்செப்ட். அவர் அத்வைத்த வேதாந்தா அவர் வந்து சொல்லியிருப்பாங்க இல்லையா, அவர் ஆதிசங்கரர். அவர் வந்து அந்த நான் டூயாலிட்டின்றது தான் ரொம்ப அதிகமாக சொல்லியிருப்பார். இப்போ நான் டூயாலிட்டினா என்னென்னு எனக்கே ரொம்ப நாள் புரியாமல் தான் இருந்தது. அப்புறமா என்னோடய லைஃப் ஸ்டைலில் நான் வந்து இதை அப்ளை பண்ணது, அதுக்கப்புறம் நான் நிறைய இது படித்ததை வச்சு நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, எல்லாமே ஆக்சுவலாக உனக்கு ஒரு இன்பமான ஒரு விஷயந்தான். ஒரு அமைதியையும் ஒரு பிளிஸ்ஸையும் தரக்கூடிய விஷயமா மட்டும்தான் நீ எடுத்துக்கணுமே தவிர, துன்பன்ற விஷயத்துக்குள்ளே போகவே கூடாதுன்றது தான் நான் வந்து அந்த நான் டூயாலிட்டின்றதை புரிஞ்சுக்கிட்டேன். அதாவது உன்னோட இன்னர் ஹார்ட்டில் இறைவன் நம்ம கூட தான் இருக்காரு, இறைவன் நம்ம வாழ்க்கையை வந்து பார்த்துக்கிறாரு, நம்ம இறைவனோட காலடியில் ரொம்ப ப்ரொடெக்டடாக இருக்கும் அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டு, அதனால ஒரு அமைதியும் இறைவன்றது யார்? எல்லாம் இந்த யூனிவர்ஸையே படைச்ச ஒரு பவர். அந்த பவர் வந்து நம்மலாம் ஒரு ஆளே கிடையாது, நம்ம கூட வந்து அவர் வந்து இருக்காரு அப்படின்ற அந்த ஃபீல் வந்து நம்மளுக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷத்தை தரணும். அப்போ அந்த ஃபீல் கிடைச்ச பிறகு நம்மளால் ஆக்சுவலாக வந்து சந்தோஷப்படாமல் இருக்கவே முடியாது. ஒரு என்டையர் 24/7ம் நம்ம மனசுக்குள்ளே அந்த ஹாப்பினஸ் வந்து உள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போ அந்த சந்தோஷம் இருந்துக்கிட்டே இருக்குன்னா, அப்போ எப்படி வந்து நம்ம வந்து ரொம்ப சந்தோஷமும் படக்கூடாது, கவலையும் படக்கூடாது, எமோஷன்லெஸ்ஸாக இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ அப்படி சொல்லியிருக்க வாய்ப்பே கிடையாது. நம்ம தான் வந்து அதை வந்து தப்பாக வந்து புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ நேச்சுரலாக ஹாப்பினஸ்ஸு, சந்தோஷம், இன்பம், அதுக்கப்புறம் அமைதி, இது எல்லாம் தான் ஒரு ஹியூமன் பீயிங்க்கு நேச்சுரலாக உள்ளே வந்து இருக்க வேண்டிய, பர்மனெண்ட்டாக இருக்க வேண்டிய எமோஷன். மிச்ச எல்லா எமோஷனுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃபியராக இருக்கட்டும், இல்லை ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், ஆங்ஸைட்டியாக இருக்கட்டும், அது எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து அந்த உணர்வுகள் வந்து கடவுள் நம்மளுக்கு கொடுத்த பர்பஸ் வேறு. அப்போ வந்து நம்ம வந்து அந்த குரங்குலேருந்து மனுஷனாகி அந்த கேவில் வந்து நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும்போது, நம்ம சர்வைவல்காக நம்மளை வார்ன் பண்ணுறதுக்காக கொடுத்த எமோஷன்ஸ் தான் அது. ஒரு பெரிய மிருகம் வந்து நம்மளை வந்து அட்டாக் பண்ண வருது அப்படின்னா, நம்ம அதை வந்து உணர்ந்து டக்குன்னு வந்து நம்ம வந்து அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரு வழியை வந்து கண்டுபிடிக்கணுன்றதுக்காக மட்டும்தான் இந்த மாதிரியான எமோஷன்ஸ்லாம் கொடுத்தது. ஆனால் அந்த எமோஷன்ஸ்க்கு நம்ம ரொம்ப அடிமையாகி என்ன பண்ணுறோன்னா, அதுக்கு தான் மொத்த ப்ரையாரிட்டியும் கொடுக்குறோம். நம்மளால் ஒரு நாள் ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்கிறது ஆக்சுவலாக நம்மளே விரும்பாதபடி மாற்றிக்கிட்டோம். இல்லையே, என்ன ஒரு நாள் ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்கும், நல்லா இல்லையே, அப்படி நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு நம்மளே நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டை என்ன பண்ணோன்னா, இல்லாத எல்லா பழைய பிரச்சனையும் இழுத்து வச்சு ஒரு 4 வருஷம் முடிஞ்ச பிரச்சனையை கூட இழுத்து வச்சு அன்றைக்கி உட்காந்து கதறி கதறி அழுக வைக்கும், இல்லைனா புலம்ப வைக்கும், இல்லைனா டென்ஷன் ஆக வைக்கும். அன்றைக்கி அந்த டே வந்து ப்ரெசண்ட்டில் இருக்கவே விடாது இந்த எமோஷன்ஸு. ஸோ அந்தளவுக்கு நம்ம வந்து நெகட்டிவ் எமோஷன்ஸ்க்கு வந்து அடிமையாகி போய் கிடக்கும். அதை வந்து நம்ம மாற்றி, இல்லை இது கிடையாது, ஹியூமன் பீயிங் எவல்யூஷன் வர வர அடுத்தடுத்து நம்ம டெவலப் ஆக ஆக நம்ம வந்து அந்த இன்பத்தை நோக்கி தான் போகணும். நம்மளோட ஒரு நாள் ஃபுல்லாக எந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து ஹாப்பியாகவும் பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கோம் அப்படின்றத நோக்கி தான் நம்ம வந்து போகணும். அப்படி போகும்போது தான் இறைவனை பற்றின புரிதலோடு நம்ம போகும்போது அந்த பெர்மனண்ட், அந்த இட்டர்னல் ஹாப்பினஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, எப்போவுமே நிரந்தரமாக அந்த பேரானந்தத்தையும் அந்த ஒரு அமைதியையும் நம்மளால் அடைய முடியும். அப்படி இருக்கும்போது இன்பத்தையும் துன்பத்தையும் நீ வந்து ஒரே மாதிரி தான் நினைக்கணும் அப்படின்றதுக்கு பின்னாடி உள்ள அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே நீ இன்பமாக இருக்கணுன்றது தான் அர்த்தமாக இருக்கும். அப்போ அந்த நடுவு நிலைமைன்ற வார்த்தை வந்து இந்த விஷயத்துக்கு அப்ளை ஆகாது. இன்பமும் துன்பத்துக்கும் நீ ஒரே மாதிரி தான் ரெஸ்பாண்ட் பண்ணணும், எமோஷன்லெஸ்ஸாக இருக்கணுன்றது மேட்ச் ஆகல. ஆக்சுவலாக இட் இஸ் மோர் டுவர்ட்ஸ் அந்த பிளிஸ்ஸு. அப்போ அந்த தராசுன்றதை நம்ம வச்சு பார்க்கும்போது, நீ எப்போவுமே என்ன சிச்சுவேஷன் வந்தாலும் உன்னோட இன்பன்ற சைடில் இருக்க தராசு தான் கீழே இறங்கி இருக்கணுன்றது தான் மீனிங்கு. அப்போ இந்த இடத்துல நடுவு நிலைமைன்றதுக்கு கீழே வந்து அந்த மீனிங் இல்லை. நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன், இன்னும் வேறு நிறையவே மீனிங் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்லலாம். பட் இந்த லாஸ்ட் ஒன் இயரில் லைஃப்பில் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்றதுல வந்து எக்ஸ்ட்ரீம்ஸு நீங்கள் போகக்கூடாது. அதாவது ஒன்று கடவுள்ன்றதையே உணராமல், கடவுளை கரெக்டான வழியில் எடுத்துகிட்டு போகாமல், டே டு டே ரொட்டீனில் மாட்டிக்கிட்டு ஒரு இல்யூஷனில் இருந்துக்கிட்டு அந்த இந்த
இதுதான் இப்படி தான் நம்ம வாழணும்னு சொல்லிட்டு அதில் வந்து பயங்கரமாக கஷ்டப்பட்டுக்கிட்டு அப்புறம் அந்த கஷ்டத்துக்கெல்லாம் கடவுளை ப்ளேம் பண்ணிக்கிட்டு நம்மளோட தப்பு என்ன, நம்ம எப்படி நம்மளை சரி பண்ணணுன்றதே யோசிக்காமல் ஏதோ இந்த உலகத்திலேயே நம்மளுக்கு மட்டும்தான் கடவுள் துரோகம் பண்ணிட்ட மாதிரி நினச்சிக்கிட்டு அந்த மாதிரியே வாழ்ந்துட்டு போகிறது ஒரு எக்ஸ்ட்ரீமு. இன்னொரு எக்ஸ்ட்ரீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கடவுளை தேடி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பம், பிள்ளை, அப்புறம் கடமைகள்னு எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு போய் எங்கேயாவது போய் ஒரு மடத்துலையோ இல்லைன்னா வந்து ஏதோ ஒரு காட்டுக்குள்ளேயோ போய் எல்லாத்தையும் விட்டுட்டு சன்னியாசியாக இருக்கிறது. இந்த ரெண்டுமே 2 விதமான எக்ஸ்ட்ரீம்ஸு. ஸோ நீங்கள் எந்த ரிலிஜியன் எடுத்து பார்த்தாலும் இந்த 2 எக்ஸ்ட்ரீமையுமே வந்து எந்த ரிலிஜியன் இறைவன் வந்து ஒரு அழகான ஒரு ஏர்த்தை கொடுத்து அந்த ஏர்த்துலேருந்து நம்ம வந்து யூனிவர்ஸில் ஒரு சின்ன பார்ட்டு தான்றதையும் புரிய வைக்கிற மாதிரி சன்னு மூணுன்னு எல்லா செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸும் நம்மளால் வந்து பார்க்க முடிகிற மாதிரி ஒரு செட்டப்பில் வச்சு, ஏன் நினச்ச ஏர்த்தை வந்து ஒரு பெட்ஷீட்டை போட்டு மூடுற மாதிரி எப்படி வேணால் பண்ணியிருக்கலாம் இல்லையா? நம்மளுக்கு வெளியில் என்ன நடக்குதுன்னு தெரியாத மாதிரி கூட நம்மளை படைச்சிருக்கலாம். அப்படி படைக்காமல் நம்ம வந்து இவ்வளோ பெரிய யூனிவர்ஸில் நம்ம ஒரு சின்ன இடத்துல நம்ம இருக்கோம் அப்படின்றது மூலமாக இறைவன் அப்படின்ற ஒரு பவர் இருக்குன்றத உணர வைக்கிற மாதிரியான செட்டப்லையும் நம்மளை இருக்க வச்சு, அதே சமயம் இந்த ஏர்த்தில் அவ்வளோ நேச்சுரல் ரிசோர்ஸஸும் கொடுத்து, அதாவது வாட்டரு, அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட்டு, எல்லா க்ரீன்ஸு, அந்த ஃபுட்டுலேருந்து எல்லாமே வந்து அவ்வளோ அபண்டண்ட்டாக வந்து நம்மளுக்கு கொடுக்கவும் செஞ்சு, அதுக்கப்புறம் வந்து நம்மளே நம்மளோட பிரெயின் வந்து எவல்யூஷன் ஆகி ஒவ்வொரு விதத்தையும் ஒவ்வொரு அட்வான்ஸ்மெண்ட், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்ஸையும் நம்மளை கண்டுபிடிக்க வச்சு மேலே 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 நம்மளோட லைஃப்பை வந்து பெட்டர் ஆக்கிட்டே இருக்காருன்னா, அது எல்லாமே வந்து காடோட பிளான் இல்லாமல் எப்படி நடக்கும்? யோசிச்சு பாருங்க. அப்போ இவ்வளவும் ஏன் கடவுள் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தா, ஹீ வாண்ட்ஸ் அஸ் டு என்ஜாய் டு த ஃபுல்லஸ்ட். அவர் வந்து நம்மளை வந்து லைஃப்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் பரிபூர்ணமாக எந்த விதமான மனசில் எந்த கலக்கமும் இல்லாமல், நேற்றை பற்றின கவலையும் இல்லை நாளைக்கு பற்றின இதுவும் வரிசையும் இல்லாமல் ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த மொமெண்ட்டு இன்னைக்கு இந்த நொடி வாழணும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட தான் கடவுள் வந்து இது எல்லாத்தையும் படைச்சிருக்காரு. நம்மளோட பிரெயின்குள்ளே புகுந்து நம்மளை வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் புதுசாக நிறைய வந்து டெக்னாலஜி வைஸும் சரி, நம்மளோட லைஃப் ஸ்டைலையும் சரி நிறைய கண்டுபிடிச்சி நம்மளோட லைஃப்பை வந்து பெட்டர் ஆக்கிட்டே வராரு. அப்படி இருக்கிற ஒரு பொசிஷனில் எல்லாத்தையும் விட்டுட்டு நீ வந்து செயின்ட் ஆகு அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் சொல்லுவார் அப்படின்றது வந்து டோட்டலாக வந்து இல்லாஜிக்கலான ஒரு விஷயம். இதை உணர்ந்தவங்க தான் எல்லாருமே என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புத்தரும் இதை ட்ரை பண்ணியிருப்பார். புத்தர் வந்து நான் யார் அப்படின்றத ரியலைஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு போய் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாருன்னா, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து இந்த செயின்ட்லி லைஃப்பில் இருக்க ஒரு டீமோட தான் போய் சேருவார். அவங்களோட சேர்ந்து ரொம்ப தன்னைத்தானே வருத்திட்டு பயங்கரமாக வந்து பட்னியில் இருந்துட்டு ரொம்ப நாள் வந்து மெடிடேஷன் பண்ணிட்டு, ஆனால் அதை வந்து ரொம்ப வருத்தப்பட்டு தன்னோட பாடியை வந்து ரொம்ப வருத்திக்கிட்டு நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு அவர் வந்து பண்ணும்போது ஒரு கட்டத்தில் என்ன ஆயிட்டாருன்னா பயங்கரமாக வீக் ஆகிட்டார். அவரால் நடக்கக்கூட முடியாத அளவுக்கு வீக் ஆகிட்டார். அப்போ வீக் ஆகி அவர் வந்து தண்ணிக்குள்ளே போய் குளிக்கிறதுக்கோ எதுக்கோ போகிறாரு. தண்ணி எடுக்கிறதுக்கோ குளிக்கிறதுக்கோ எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. அவர் அந்த தண்ணிக்குள்ளே போன உடனே அந்த தண்ணி வந்து கொஞ்சம் ஃபோர்ஸாக இருந்துச்சு. அந்த ஃபோர்ஸில் அவரால் வந்து எழுந்துக்கவே முடியல. அவர் பாடி வந்து அவ்வளோ வீக்காகி அந்த பாடி வந்து அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணவே மாட்டேன்ருச்சு. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு கிளையவோ ஏதோ ஒன்று பிடிச்சி அதை வந்து அந்த கரைக்கு வந்தாருன்னு நினைக்கிறேன். எனக்கு மறந்து போச்சு. பட் சம்வாட் அந்த மாதிரி ஒரு சீன் தான். ஒரு வழியாக வந்து அந்த கரைக்கிட்ட வந்த பிறகு ஒரு பொண்ணு வந்து அவருக்கு வந்து சாதம் வந்து கொடுக்கும். சாப்பாடு எதுக்காகவோ எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அந்த சாப்பாடை சாப்பிட்ட பிறகு அவருக்குள்ளே வந்து பயங்கரமான ஒரு மைண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். அந்த உணவு வந்து அப்படி நல்லாவும் இருக்கும். அதே மாதிரி அவருக்கு வந்து பாடியில் வந்து பயங்கரமான ஒரு எனர்ஜியையும் கொடுக்கும். அப்போ அது வந்து அவரை வந்து திங்க் பண்ண வச்சு, இல்லை அந்த அந்த மொமெண்ட்டில் அவருக்கு ஒரு ஞானம் வரும். புரியுதுங்களா? அதை சாப்பிடும்போது உள்ளே இருந்து ஒரு ஞானம் வரும். இதுக்கு தான் நான் மைண்ட்ஃபுல் ஈட்டிங் பண்ணுங்கன்னு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அப்போ அந்த ஞானம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
நீ வந்து உன்னை உணர்றதுக்கு, நீ யாருன்றதை ரியலைஸ் பண்ணுறதுக்கு நீ இப்படி கஷ்டப்பட்டீன்னா உன்னால் ரியலைஸ் பண்ணவே முடியாது. நீ காலம் ஃபுல்லாக இன்னும் வேற ஒரு இக்னரன்ஸ்க்கு போயிடுவ. ஒன்று இந்த எக்ஸ்ட்ரீமில் இருந்த, அப்போ அந்த எக்ஸ்ட்ரீம்லேருந்து இப்போ நீ திரும்பி இந்த எக்ஸ்ட்ரீமில் இந்த எக்ஸ்ட்ரீமில் இருக்கிறதும் ஒரு கைண்ட் ஆஃப் இக்னரன்ஸ் தான். அந்த இக்னரன்ஸ்குள்ளே போயிடுவ அப்படின்ற அந்த ஞானம் வந்து அவர் உணர்ந்தோடனே அவர் போய் எல்லாருக்கிட்டையும் சொல்லுவார். நம்ம வந்து மிடில் இருந்தால் போதும், நம்ம எந்த விதமான எக்ஸ்ட்ரீமுக்கும் போக தேவையில்லை அப்படின்னு சொல்லுவார். பட் அவங்கெல்லாம் அதை ஒத்துக்க மாட்டாங்க. பட் இவர் என்ன பண்ணுவாருன்னா போய் அந்த போதி மரமாக அது கீழே உட்காந்து நிறைய தியானம் பண்ணுவார். அப்போ நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா தன்னை வந்து ஹெல்த்தியாக ஆக்கிட்டு பாடி வந்து எனர்ஜியை வந்து நல்லா டெவலப் பண்ண பிறகு உட்காந்து தியானம் பண்ணும்போது தான் அவருக்கு வந்து ஒரு ஃபியூ டேஸ் தியானத்தில் அவருக்கு எல்லாமே வந்து தெரிஞ்சு அந்த என்லைட்டன்மெண்ட்டை வந்து அச்சீவ் பண்ணுவார். அப்போ அதுலேருந்து அவர் எல்லாருக்கும் என்ன சொல்ல ஆரம்பித்தார்னா, உங்களை நீங்கள் ரொம்ப எந்த விதமான எக்ஸ்ட்ரீம் திங்ஸுக்கும் நீங்கள் கொண்டு போகாதீங்க, பேலன்ஸ்டாக இருங்க லைஃப்பில் அப்படின்னு சொல்லியிருப்பார். இதே தான் நிறைய ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ் சொல்லியிருப்பாங்க. அரபிந்தோவும் இதான் சொல்லியிருப்பாரு, ராமகிருஷ்ண பரமஹம்சா அவரும் அதான் சொல்லியிருப்பாரு, ஈவன் கிரியா யோகாலையும் அதான் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் எந்த ரிலீஜியஸ் ஃபார்ம்ஸு இந்த ஸ்பிரிச்சுவல் மூமெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து மோஸ்ட்லி இதை பற்றி தான் பேசியிருப்பாங்க. இதை வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஒரு சிலர் வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. ஒரு சிலர் எனக்கு இந்த லைஃப் ஸ்டைலே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த செயின்ட் லைஃப்பில் இருந்துக்கிறாங்க. ஆனால் கடவுள் இறைவன் விரும்புகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறைவன் விரும்புகிறது நீ நல்ல ஒரு பெஸ்ட்டு ஹியூமன் பீயிங்காக மாறு, அவ்வளோதான். நீ வந்து என்னையை வந்து உணர்ந்து நான் தான் உண்மை, மிச்சம் எல்லாமே வந்து எப்போ வேணால் மாறக்கூடிய தன்மை இருக்கக்கூடியது. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மனுஷங்கள்லாம் பார்த்திங்கன்னா நான் ஆட்டி வைக்கிற பொம்மைங்க தான். அதில் ஒருத்தவங்கள உனக்கு எதுக்கு பிடிக்குது, ஒருத்தவங்கள ஏன் உனக்கு பிடிக்காமல் போகுது, ஒருத்தவங்க மேலே ஏன் உனக்கு வந்து ஓவர் அப்சஷன் ஆகுது, ஒருத்தவங்க இல்லைன்னா நான் வாழவே முடியாதுன்னு அழுகிற, ஒருத்தவங்கள பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, அவங்கள நான் ஏதாவது பண்ணாதான் நான் நிம்மதியாக இருப்பேன்னு சொல்கிறேன். எல்லாமே நான் ஆட்டி வைக்கிற பொம்மைகள் தான். அப்போ நீ என்னையை நோக்கி நீ உன்னோட கவனத்தை திருப்பினா எல்லா பொம்மையுமே உனக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிற மாதிரி பொம்மையாக நானே மாற்றிட்டு போகிறேன் அப்படின்றது தான் அவரோட கொஸ்டின். அப்போ அதை உணர்ந்துட்டேன்னா உன் லைஃப்பை ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக உன்னால் வாழ முடியும். உனக்கு யார் மேலேயும் வந்து அதீதமான ஒரு வெறித்தனமான ஒரு அன்பும் வராது, பயங்கரமான ஓவர் அட்டாச்மெண்ட்டும் வராது. அதே சமயம் யாரையும் வந்து நீ வெறுக்கவும் மாட்ட. நீ என்னையை தேடுனா உனக்கேற்ற மாதிரி எல்லாருமே வந்து கீ கொடுத்த பொம்மை மாதிரி எல்லாரும் மாறிடுவாங்க. உனக்கேற்ற மாதிரி நீ அதே மாதிரி அன்கண்டிஷ்னலாக வந்து அந்த அன்பை மட்டும் நீ வளர்த்துக்கோ. உன்னோட அன்பு வந்து எல்லாருக்கும் மேஜிக்கல் பவர் மாதிரி போய் உனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாரும் இருப்பாங்க, நீயும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருப்ப அப்படின்றது தான் அவர் வந்து இறைவன் வந்து சொல்ல வருது. அதே மாதிரி பொருட்கள் சுற்றி வந்து நிறைய பொருள் இருக்கும், வீடு இருக்கும், கார் இருக்கும், என்ன வேணால் இருக்கும். ஆனால் அதுதான் உன் வாழ்க்கை, அது இல்லைன்னா நான் இருக்கவே மாட்டேன்ற மாதிரி இல்லாமல் எல்லாமே வந்து நான் நினச்சா ஒரே நிமிஷத்தில் எல்லாத்தையும் உடச்சி தூக்கி போடவும் முடியும். அதே மாதிரி கொடுக்குற தெய்வம் கூரையை பிச்சுட்டு கொடுக்குன்ற மாதிரி நான் உனக்கு கூரையை பிச்சுட்டு என்னால் வந்து உனக்கு அள்ளி அள்ளி கொடுக்கவும் முடியும். அப்போ எல்லாமே யார்கிட்ட இருக்குது, என்கிட்ட தான் இருக்குது. அப்போ நீ வந்து என்னையை தேடிட்டு அதே மாதிரி ஒரு பொருளோ ஏதோ ஒன்று உனக்கு கிடைக்குதுன்னா அது மேலே ஓவர் பற்று வைக்காமல் ஒரு டிட்டாச்சு ஸ்டேட்டில் என்ஜாய் பண்ணு, நல்லா என்ஜாய் பண்ணு. ஆனால் அது இல்லாட்டினாலும் நான் சந்தோஷமாக தான் இருப்பேன். இப்போ எனக்கு ஒரு 100 பவுன் நகை இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யாருமே ஆசைப்பட தான் செய்வாங்க. ஆனால் அதுக்காக அந்த 100 பவுன் நகை இல்லைன்னா நான் வந்து சோகமாக இருப்பேன், எனக்கு வந்து மனசு நிம்மதியாகவே இருக்காது, நான் அழுதுகிட்டே இருப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது முட்டாள்தனம். அப்படி இருக்காது. இருந்தாலும் சந்தோஷம், இல்லைனாலும் நான் சந்தோஷமாக தான் இருப்பேன், ஏன்னா என் கூட இறைவன் இருக்காங்க அப்படின்ற எண்ணத்தோடு இருன்றது தான் கடவுள் சொல்ல வர்றாரு. இல்லாததை பற்றி யோசிச்சுக்கிட்டு இல்லாததை பற்றி கவலைப்படாமல் உன்கிட்ட இன்றைக்கி என்ன இருக்குது, உன்கிட்ட உனக்கு நான் நல்ல ஹெல்த்து கொடுத்துருக்கேன், உன்னால் காது நல்லா கேட்க முடியுது, கண்ணு நல்லா பார்க்க முடியுது, ப்ராப்பராக நடமாட முடியுது, அதெல்லாம் கூட பண்ண முடியாத எத்தனையோ பேர் லைஃப்பை வந்து ஒரு ஹோப்போடு வாழ்கிறாங்கன்ற போது உனக்கு வந்து உன்னோட பாடின்றதே ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி மாதிரி, ஒரு பெரிய டெம்பிள் மாதிரி, அதையே உனக்கு சொத்தாக கொடுத்துருக்கேன். அதை வச்சுட்டு உன்னால் என்னெல்லாம் என்ஜாய் பண்ண முடியுமோ ஐம்புலன்களையும் வந்து நீ வந்து நல்லாவே சந்தோஷமாக ஒரு ரெகுலேட்டடாக ஒரு டிசிப்ளின்டாக இந்த விஷயம் பண்ணால் இறைவனுக்கு பிடிக்குமான்றதை மட்டும் மனசில் நினச்சி நல்லா என்ஜாய் பண்ணு. உனக்கு பிடிச்ச சாப்பாடாக நல்லா சாப்பிடு, நல்ல டிஃப்ரெண்ட்டாக நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கோ. எங்கே வெளியில் போய் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணணுமா அதையும் என்ஜாய் பண்ணு. இல்லை வீட்டிலையே இருந்து நீ உனக்கு பிடிச்ச மாதிரியான விஷயங்களை நீ பண்ணணுமா எதை வேணால் பண்ணிக்கோ. ஆனால்
எல்லாத்தையும் என்கிட்ட சரண்டர் பண்ணிட்டு பண்ணுன்னு சொல்கிறாரு. அவ்வளோதான். எல்லாமே நீங்கள் தான் கொடுத்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் கடவுளே. நான் உங்கள்கிட்ட இதை சமர்ப்பணம் பண்ணுறேன். யாரையும் ஹார்ம் பண்ணாமல் நான் வந்து இந்த லைஃப் வந்து வாழணும் அப்படின்னு நினச்சிட்டு நீ வாழ போதும். இதுதான் வந்து அவர் சொல்கிற நடுவு நிலைமைன்ற அர்த்தம். அதே மாதிரி எல்லா உயிர்கள்லையும் நான் இருக்கேன். நீ மட்டும் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறது, இல்லை உன் குடும்பம் மட்டும் நல்லா இருந்தால் போதும்னு நினச்சிட்டு மற்றவங்க குடும்பத்தெல்லாம் வந்து நினைக்கிறது நம்ம வேலை இல்லை அப்படின்ற மாதிரி நினைக்காம, நம்மளால் என்னெல்லாம் உன்னால் பாசிபிளோ அதெல்லாம் டெய்லி வந்து இன்னொருத்தவங்களுக்கு நீ உதவியாக இருந்தியா, யாராவது ஒரு பசிச்சவங்களுக்கு சாப்பாடு போட்டியா, இல்லை உன்கிட்ட நீ சம்பாதிச்சதுலேருந்து ஏதோ ஒரு போர்ஷனை எடுத்து மற்றவங்களோட நன்மைக்காக செலவு பண்ணியா அப்படின்றத மட்டும் பாருன்னு சொல்லுவார். இதுதான் வந்து நடுவு நிலைமை. உங்ககிட்ட இருக்கிற எல்லாத்தையும் வந்து அனாதை இல்லத்துக்கு கொடுத்துரு அப்படின்னு அவர் சொல்ல வரல. நீ சம்பாதிச்சதுலேருந்து உனக்குன்னு சேர்த்து வச்சதுலேருந்து ஒரு போர்ஷனை எடுத்து மற்றவங்களோட நன்மைக்கு கடவுளுக்கு பண்ணுற மாதிரி, எனக்கு பண்ணுற மாதிரி நினச்சி நீ பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி இந்த மாதிரி பணம், பொருள், பீப்புளுக்காக வந்து அடுத்தவங்கள வந்து காயப்படுத்திடாத, அடுத்தவங்கள ஹார்ம் பண்ணிடாத. ஏன்னா நான் மட்டும்தான் நிஜம். மிச்சம் எல்லாமே வந்து எப்போ வேணாலும் நொடியில் வந்து என்னால் மாற்ற முடியும். ஒரே நிமிஷத்தில் மொத்த குடும்பமும் செதஞ்சு போன எத்தனையோ குடும்பத்தை நான் பார்த்துருக்கேன். ஜஸ்ட் லைக் தட் டோட்டலாக எல்லோரும் காலி ஆயிடுவாங்க. அவ்வளோதான். திரும்பி அந்த குடும்பத்தை வந்து ரீஸ்டோரே பண்ண முடியாது. இந்த மாதிரி எத்தனையோ விஷயம் வந்து என்னையெல்லாம் ஷாக் பண்ணியிருக்கு. அந்த மாதிரியான மொமெண்ட்டில் மட்டும்தான் நான் இறைவனையும் கர்மாவையும் வந்து நான் ரொம்ப நம்ப ஆரம்பித்தேன். நேற்று வரைக்கும் பார்த்தது நம்ம வேறு ஒரு காட்சியாக இருந்தது, இன்றைக்கி பார்க்குறது வேறு ஒரு காட்சியாக இருக்கே அப்படின்னா லாஜிக்கலாக அதுக்கெல்லாம் எக்ஸ்ப்ளனேஷனே கொடுக்க முடியாத மாதிரி இருந்துச்சு. அப்போ இதெல்லாம் தான் வந்து கடவுள் வந்து சொல்கிறாங்க. நான் எது வேணால் நடக்கும், நாளைக்கு என்ன வேணால் நடக்கும், அதனால் இன்றைக்கி எனக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அதே சமயம் ரொம்ப சந்தோஷமாக இரு. உன்னால் எவ்வளோ தூரம் அன்றைக்கி டேவை வந்து என்ஜாய் பண்ண முடியுமோ நல்லா என்ஜாய் பண்ணு, ஆனால் எனக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணுன்னு சொல்கிறாரு. ஸோ இதுதான் நடுவு நிலைமை. புரியுதுங்களா? நடுவு நிலைமைனா நீ வந்து செயின்ட்டாகவும் மாற வேண்டாம், அதே சமயம் நான் இருக்கேன்றதை மறந்துட்டு நீ எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு அந்த வாழ்க்கை தான் முக்கியம்னு நினச்சிட்டு ஓவராக இருக்கிற எல்லா தவறுகளையும் பண்ணுறது சந்தோஷத்துக்காக, இல்லைன்னா நடக்கலைன்னு உடனே இறைவனையும் ப்ளேம் பண்ணிட்டு தன்னைத்தானே நொந்துக்கிட்டு இருக்கிறதும் தப்பு. அதே சமயம் செயின்ட் மாதிரி வாழ்கிறதும் தப்பு. ரெண்டுத்துக்கும் மிடில் இருக்கக்கூடிய வாழ்க்கை தான் ட்ரூ ஸ்பிரிச்சுவாலிட்டி. அதாவது ஸ்பிரிச்சுவல் லைஃப்னு வேணால் சொல்லலாம், இல்லைனா அந்த டிவைனோட அலைனான வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம். இதுதான் கடவுள் வந்து நம்ம எல்லார்கிட்ட இருந்தும் எதிர்பார்க்குற ஒரு வாழ்க்கை முறை. இந்த வாழ்க்கை முறையை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப மேஜிக்கலாக, ரொம்ப ரொம்ப மிராக்குலஸாக ஒரு ஃபேரி டெய்லில் வர மாதிரியான லைஃப்பை வந்து உங்களால் வந்து வாழ முடியும். அதை வந்து மென்ஷன் பண்ணுறதுக்கு தான் நான் வந்து இந்த சாங்கில் இருக்கக்கூடிய இந்த நடுவு நிலைமை வார்த்தையை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இது ஸ்பிரிச்சுவாலிட்டியை பொறுத்தளவுக்கு இந்த நடுவு நிலைமைன்றதுக்கு பின்னாடி இது ஒன்று மட்டும்தான் வந்து கரெக்டான அர்த்தமாக எனக்கு ஃபீல் ஆகுது. வேறு எந்த அர்த்தமும் வந்து லாஜிக்கலாக வந்து கனெக்டே ஆகலை. ஓகே, இப்போ நான் வந்து உங்களுக்கு அந்த 3 சாங்கையுமே வந்து சிம்பிளாக சொல்கிறேன். நடுவு நின்றார்கன்றி ஞானமும் இல்லை. இந்த நடுவுநிலையை புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு கிடைச்ச ஞானம் அளவுக்கு வேற யாருக்குமே கிடைக்காதான். ஈவன் வந்து அந்த செயின்ட் லெவலுக்கு போனவங்களால கூட இந்த ஞானம் வந்து அவங்களுக்கு கிடைக்காம இருக்கும்னு எப்படி ஒரு போல்டு ஸ்டேட்மெண்ட்டுன்னு பாருங்கள். நம்ம இப்போ வரைக்கும் நிறைய செயின்ட்டை வந்து நம்ம சாமியாக கும்பிடுறோம். ஆனால் அவங்க சொல்கிற வார்த்தைகள் கூட இந்த நடுவு நிலைமையை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறவங்களோட ஞானத்துக்கு ஈடு இணையே கிடையாது. ஏன்னா இவங்க தான் ஒரு லைஃப்பில் எப்படி நடந்துக்கணும்னு டெய்லி வாழ்ந்து பார்த்து கண்டுபிடிக்கிறாங்க. டெய்லி வாழ்ந்து பார்த்து கண்டுபிடிக்கிறவங்களுக்கு இருக்கக்கூடிய ஞானம்ன்றது அந்த எக்ஸ்பீரியன்ஸு. இப்போ என்னோட அப்பா வந்து கோர்ட்டில் வேலை பார்த்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் நான் அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் நான் வந்து லா படித்தேன். கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த லா படித்து வந்த லாயரை விடவும் அந்த கோர்ட்டில் வந்து 20 வருஷமாக வேலை பார்த்த கிளர்க்குக்கு இருக்கிற நாலேஜ் வந்து வேறு லெவலில் இருக்கும். எல்லா லாயர்ஸும் வந்து யங் லாயர்ஸ் எல்லோரும் வந்து அவர்கிட்ட தான் வந்து எல்லாமே கேட்டு கற்றுக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு பயங்கர சர்ப்ரைசிங்காக இருக்கும். அவர் வந்து பெருசாக படிச்சிருக்கவே மாட்டார். அந்த டைம் வந்து ஏதோ 12th படித்தாலே வந்து கிளர்க்கு வேலை கொடுத்துருப்பாங்க. அப்போ அவங்களோட புத்திசாலித்தனமும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த விஸ்டமும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இருக்காது. லா முடிச்சுட்டு வந்தவங்க அவங்க எல்லாமே வந்து எக்ஸ்பீரியன்ஸில் தான் கற்றுப்பாங்க. அப்போ நம்ம டே டு டே லைஃப்பில் தவறு பண்ணிடாமல் இறைவனுக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கையை வாழ்கிறது எப்படி, நம்ம எமோஷன்ஸை பேலன்ஸ் பண்ணி அதே சமயம் சந்தோஷமாகவும் இருக்கிறது எப்படின்னு கற்றுக்கிட்டவங்க தானே எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புளு. ஸோ அவங்களுக்கு இருக்கக்கூடிய விஸ்டம் வந்து எல்லாத்தையும் திறந்துட்டு போய் செயின்ட்டாக இருக்கிறவங்களுக்கு இருக்காது. அதே சமயம்
இதை பற்றி கடவுள் பற்றின சிந்தனையே இல்லாமல் வாழ்கிறவங்களுக்கும் இந்த விஸ்டம் வந்து இருக்காது. இதுதான் இந்த லைனில் வந்து சொல்லியிருக்காரு. அடுத்து நடுவு நின்றாருக்கு நரகமும் இல்லை. நரகமும் இல்லைன்னா அவங்களுக்கு வந்து ஹெல்லுன்னு ஒன்றே இருக்காதுன்னா இறந்த பிறகு அவங்க ஹெல்லுக்கு போவாங்கன்னு அர்த்தம் இல்லை. அவங்க வாழ்கிற இடமே வந்து அவங்க வந்து சொர்க்கமாக மாற்றி வச்சுருப்பாங்க. அவங்க வந்து ஒரு நரகத்தில் வாழ்கிற மாதிரியான ஃபீலே அவங்களுக்கு எப்போவுமே இருக்காது. இதை நான் எப்போவுமே சொல்லிக்கிட்டே இருப்பேன். நான் ஹெவனில் இருக்க மாதிரியே இருக்கேன், ஹெவனில் இருக்க மாதிரியே இருக்கேன். தனியாக வேற ஒரு ஹெவன் எங்கே இருக்குன்னு தெரியாது. நான் இப்போ வாழ்கிற இடம் தான் எனக்கு ஹெவனாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லிகிட்டே இருப்பேன். ஸோ அதை தான் வந்து இங்கே வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நடுவு நின்றார் நல்ல தேவரும் ஆவார். தேவரும்னா ஒரு டிவைன் பீயிங். டிவைன் பீயிங்னா எப்படி இருப்பாங்க? அவங்களுக்கு அவங்களோட வைப்ரேஷன் லெவல் அதிகமாக இருக்கிறனால அவங்கள நோக்கி வந்து எந்த நெகட்டிவிட்டியும் வரவே வராது. நெகட்டிவ் திங்ஸ் எல்லாம் வந்து ரிப்பல் ஆகி போயிடும். அவங்களால முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களையும் நல்லா பார்த்துப்பாங்க. அதனால தான் தேவரும் ஆவார் அப்படின்னு இருக்காங்க. நடுவு நின்றார் வழி நானும் நின்றேனே. அவர் வந்து சொல்கிறாரு, இவங்க கூட நானும் நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது திருமூலர் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாராம். ஆமாம், இவங்க மாதிரி தான் நானும் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், இவங்க மாதிரி தான் நானும் இருக்கேன் அப்படின்றது தான் அவர் வந்து மீன் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் சாங்கில் நடுவு நின்றான் நல்ல கார்முகில் வண்ணன். அப்படின்னா இறைவனே வந்து அந்த நடுநிலையை ஃபாலோ பண்ணுறாரு. கடவுளுக்கு வந்து அந்த ஒய்ஃப் இருக்குது, ஃபேமிலி இருக்குது. அதே மாதிரி அவர் வந்து கண்ணனா வந்து இங்கே வந்து அவர் வாழ்ந்த விதம் பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் மனுஷங்க எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி எல்லா சந்தோஷத்தையும் அனுபவித்து அவர் வாழ்ந்திருப்பார். அதை தான் வந்து இங்கே வந்து அவர் வந்து ப்ரூஃபாக வந்து சொல்கிறாரு. நடுவு நின்றான் நல்ல கார்முகில் வண்ணன். அப்புறம் நடுவு நின்றான் நல்ல நான்மறை யோதி. அப்படின்னா இந்த மாதிரி நடுநிலையில் நின்றவங்களால் மட்டும்தான் இந்த வேதங்களை வந்து எழுத முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நடுவுநிலையில் நிற்கும் போது தான் அந்த ஞானம் வந்து வேதங்கள் பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை. நம்ம வாழ்க்கை முறை, நம்ம வாழ்க்கையில் எப்படி வாழணும், என்னென்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணணும், மேனிஃபெஸ்டேஷன்ஸ் பற்றி சொல்லியிருப்பாங்க. நல்ல வார்த்தைகளை பேசுகிறது, உனக்கு என்ன வேணுமோ கடவுள்கிட்ட இப்படி கேளு, இந்த மாதிரி கேளுன்னு சொல்கிறது தான் வந்து அங்கே வந்து வேதங்களில் இருக்கும். அப்போ நடுவு நிலையில் இருந்தவங்களால் மட்டும்தான் அந்த வேதங்களை வந்து சொல்லவே முடியும், கண்டுபிடிக்கவே முடியும், புதுசாக ஒரு வேதத்தை கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் நடுவு நின்றார் சிலர் ஞானிகள் ஆவார். அப்போ ரொம்ப அப்படி அதிகமான விஸ்டம் வந்து அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். நடுவு நின்றார் நல்ல நம்பணும் ஆமே. அப்படின்னா அவங்கள நம்ம வந்து 100% வந்து நம்பலாம், நம்பிக்கைக்குரியவங்களாக இருப்பாங்க. இவங்களை வந்து மேலே 100% நம்பிக்கை வச்சு அவங்க சொல்கிறபடி நம்ம நடந்தோம் அப்படின்னா நம்ம லைஃபே வந்து ரொம்ப கம்ப்ளீட்டாக மாறிடும். அதை தான் அவங்க வந்து நம்புங்க, இந்த மாதிரி நடுவுநிலையில் நின்று சொல்கிறவங்களோட பேச்சு நம்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ நீங்களும் அதே மாதிரி நடுவுநிலையில் நிற்கிறத வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் வந்து உங்களை சுற்றி உள்ள எல்லாரையுமே வந்து மாற்ற முடியும், பாசிட்டிவாக மாற்ற முடியும். நீங்கள் இப்போ எந்த ஸ்டேஜில் இருக்கீங்களோ அந்த ஸ்டேஜுக்கு வந்து அவங்களையும் கொண்டு வர முடியும். அடுத்து வந்து நடுவு நின்றார் சிலர் ஞானிகள் ஆவார். அது ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்கிறது. ஞானிகளாக ஒரு நடுநிலையில் நிற்கிறவங்கள அந்த பேலன்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க, ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை மெட்டீரியல் லைஃப் பேலன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க, அவங்க தான் ஒரு சிலர் வந்து பயங்கரமான நாலேஜபிள் பர்சனாக மாறிடுவாங்களாம். அப்புறம் ஒரு சிலர் நடுவு நின்றார் சிலர் தேவரும் ஆவார். தேவரும் ஆவார் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ரொம்ப டிவைன் பீயிங்ஸாக மாற்றி மற்றவங்கள வந்து அவங்களும் வந்து நம்ம என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டோமோ அதை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்து, அதே மாதிரி சிலரை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. அவங்க இருந்தாலே போதும், அந்த இருக்கிற இடத்துல வந்து பயங்கரமான பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும். பேசாமலே அவங்களால வந்து மற்றவங்களோட லைஃப்பில் வந்து ஒரு பெரிய சேஞ்ச் வந்து பண்ண முடியும். தென் நடுவு நின்றார் சிலர் நம்பனும் ஆவார். அவங்கள வந்து நம்ம வந்து 100% நம்பிக்கைக்குரிய ஒரு பர்சனாக மாறிடுவாங்க. நடுவு நின்றாரோடு நானும் நின்றேனே அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நான் வந்து இந்த மாதிரி இப்படி நிற்கிறவங்க கூடயே வந்து நானும் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி திரும்பி இன்சிஸ்ட் பண்ணியிருக்காரு. இந்த 3 சாங் வந்து நீங்கள் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி பற்றி யாராவது வந்து டவுட்ஃபுல்லாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நீங்கள் தாராளமாக இந்த சாங்ஸை வந்து ஷேர் பண்ணலாம். ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி பற்றின ஒரு பெரிய ட்ரூத்தை வந்து ரிவீல் பண்ணுற சாங்ஸ் இந்த சாங்ஸு. ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய நிறைய டவுட்ஸும் வந்து இது மூலமாக கிளாரிஃபை இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதோட இப்போ இங்கிலீஷ் எக்ஸ்ப்ளனேஷன் அது எல்லாத்தையும் நான் வந்து கீழே போடுறேன். இது ரிலேட்டடாக ஏதாவது ஒரு பாட்டை வந்து ChatGPTலேருந்து எடுத்து போடுறேன். இதை வந்து இன்றைக்கி நீங்கள் வந்து மறக்காமல் வந்து 2-3 தடவையாவது ரீட் பண்ணுங்கள். நான் பேசுகிறத அப்பப்போ வந்து நோட்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து அதை எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மைண்டில் வந்து அது அப்படியே மிக்ஸ் ஆயிரும். நீங்கள் வந்து கான்ஷியஸாக நீங்கள் எந்த எஃபர்ட்ஸும் போடணும்னு அவசியமே இல்லை.
ஒரு தடவை வந்து பேசும்போதே வந்து சின்ன சின்னதாக நோட்ஸ் எடுத்து என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்றத உங்களோட ஃபேமிலியில் உள்ளவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஆடியோவில். இன்றைக்கி நான் அந்த திருமந்திரத்தில் நான் இந்த விஷயம் கற்றுக்கிட்டேன், அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்ச மாதிரியான ஆடியோ நோட்டை வந்து யாராவது உங்கள் ஃபேமிலியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ ஒரு சின்ன மினி குரூப் மாதிரி வச்சுக்கோங்க. யாரெல்லாம் இதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்களோ அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இப்படி தான் நீங்கள் இந்த குரூப்பில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து யூட்டிலைஸ் பண்ணணும். இப்படி நீங்கள் பண்ணும்போது உங்களோட அந்த ஸ்பிரிச்சுவல் விஸ்டம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து க்ரோ ஆகும். அந்த க்ரோ ஆகும்போது உங்கள் லைஃப் வந்து மிராக்குலஸாக மாறும். ஓகே, தேங்க்யூ ஆல்.